அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ சிசி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார 21 ஜூலை டு 27 ஜூலை ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை. மேஷ ராசிக்கு இந்த வார பலன்கள். உங்கள் ராசியிலிருந்து 11வது வீட்டில் ராகு இருப்பதால் இந்த வாரம் உங்கள் உடல்நலம் வழக்கத்தை விட சற்று சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வாரத்தின் ஆரம்பம் நன்றாக இருக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் வேடிக்கை மற்றும் விருந்துகளின் போது மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் உடல்நலம் மோசமடையக்கூடும். நீங்கள் ஒருவருடன் கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்தால் இந்த வாரம் உங்கள் துணை உங்களை ஏமாற்றி உங்கள் பணத்தை பறித்துச் செல்லலாம். எனவே அனைத்து வகையான பரிவர்த்தனைகளையும் செய்யும்போது காகித வேலைகளைச் செய்ய மறக்காதீர்கள். இந்த வாரம் உங்கள் சில வேலைகள் காரணமாக உங்கள் பெற்றோர் உங்களைப் பற்றி பெருமைப்படுவார்கள். இது குடும்பச் சூழலிலும் அமைதியை கொண்டுவரும். மேலும் நீங்கள் இங்கிய வீட்டில் மரியாதையை பெறுவீர்கள். குரு உங்கள் ராசியிலிருந்து 3வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்கள் தொழிலில் சிறந்த பலன்களைப் பெற வாய்ப்புள்ளது. ஏனெனில் உங்கள் ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பின் பலத்தால் பணியிடத்தின் ஒவ்வொரு ராஜதந்திர உத்தியையும் உடைத்து பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள். இந்த வாரம் மாணவர்கள் கல்வியால் தங்கள் மனதை திசை திருப்பிக் கொள்வார்கள். இதற்கு முக்கிய காரணம் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்வதாக இருக்கலாம். இதுபோன்ற சூழ்நிலையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வீணாக்குவதற்கு பதிலாக தனிமையில் சென்று படிக்கவும். ரிஷப ராசிக்கு இந்த வார பலன்கள். எந்த காய்கறியிலும் மசாலா பொருட்கள் சேர்ப்பது சுவையற்ற உணவை சுவையாக மாற்றுவது போல. அதேபோல் சில நேரங்களில் ஒரு சிறிய சோகமும் நம் வாழ்க்கையில் நேர்மறையை கொண்டு வருவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்றால் நம் வாழ்க்கையில் சோகம் இல்லை என்றால் ஒருவேளை நாம் மகிழ்ச்சியின் உண்மையான மதிப்பை அனுபவிக்க முடியாமல் போகலாம். எனவே சோகம் வரும்போது இந்த வாரம் உங்களை அமைதியாக வைத்துக்கொண்டு முடிந்தவரை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். கேது உங்கள் சந்திர ராசியிலிருந்து 4வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் சேமிப்பை சேமித்து அதை செலவிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் உங்களுடன் இதைப் பற்றி பேசும்போது உங்கள் வங்கி இருப்பு பற்றி கேளுங்கள். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அதிக லாபத்தை செலவழித்துவிட்டீர்கள் என்று அவர்களுக்கு தெரிந்தால் இதன் காரணமாக நீங்கள் அவர்களிடமிருந்து திட்டுதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் அவர்கள் முன் நீங்கள் சங்கடப்பட வேண்டியிருக்கும். இந்த வாரம் வீட்டுக்கு ஒரு சிறிய விருந்தினர் வருகையின் நல்ல செய்தி குடும்பத்தில் அமைதியான சூழலை உறுதி செய்யும். இது குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவத்தையும் அதிகரிக்கும். எனவே இந்த மகிழ்ச்சியை கொண்டாட வார இறுதியில் ஒரு சுற்றுலா செல்ல திட்டமிடுங்கள். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. மாறாக அவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இது இந்த வாரம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். மேலும் தகவலுக்கு ராசிபலன் பற்றி அறிய எங்கள் அஸ்ட்ரோ சிசியை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். நன்றி, வணக்கம்.